ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இன்னைக்கு ஒரு அதிசயமான மூலிகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூலிகை வந்து ரத்தத்தை உறைய வைக்கிற தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையோட பெயருக்கு ஏற்ற மாதிரியே வெட்டுக்காயத்தெல்லாம் சரி பண்ணுங்க. ஆமாங்க, இந்த மூலிகையோட பேர் வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிணற்று பூண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை காயப்பச்சிலைம்பாங்க, இல்லைன்னா முரியம் பச்சிலை அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இதுக்கு இருக்குங்க. இன்னும் கூட கொஞ்சம் காமெடியாக தாத்தா தாத்தா தலைவெட்டின்னு கூட இந்த கீரையை சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்லாம் இன்னுமே வயலில் வேலை செய்யும்போது ஏதாவது காயம் பட்டுருச்சுன்னா இந்த மூலிகையை தாங்க டக்குன்னு படித்து அதை சாறு எடுத்து அந்த காயம் பட்ட இடத்துல தடவி அந்த இலையும் அது மேலே வச்சு கட்டிடுவாங்க. உடனே சரியாயிடுங்க. இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நம்ம நம்பி யூஸ் பண்ணலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தாங்க இந்த மூலிகை. இந்த மூலிகை அவங்களுக்கு கைகளில் உள்ள கால்களில் ஏற்படுற காயத்துக்கு மருந்தாக யூஸ் பண்ணாங்கன்னா உடனடியாக சரியாயிடுங்க. இந்த சீல்வடிதல் அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஏற்படாமல் உடனடியாக காயத்தை சரி பண்ணிடும். மூட்டு வலி அல்லது முதுகு தண்டுவட வலி இருக்கிறவங்க இந்த கீரையை கொஞ்சமாக நல்லெண்ணெயில் பறித்து வதக்கும் போது ஒரு வித ஜெல் ஃபார்மில் வருங்க. இந்த வெதுவெதுப்பான சூட்லேயே நமக்கு வலி உள்ள பகுதியில் தடவி வரும்போது சீக்கிரமே நமக்கு அந்த வலி வந்து சரியாயிடுங்க. இலைய ரசம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு சளி தொல்லை நீங்க, தலைபாரம் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் அல்சர் உள்ளவங்களும் இதை சாப்பிடலாம், நல்லது. கோரி சிரங்கு இது போல் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் நம்ம இந்த இலையோட சாரை பயன்படுத்தலாங்க. நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் சீக்கிரமே நமக்கு குணமாகும். வெட்டுக்காயம், கீழே விழுந்து சிராய்ப்பு ஏற்படுது, மட்டும் இல்லாமல் மஞ்சக்காமலை, காய்ச்சல் போன்ற நோய்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக யூஸ் பண்ணலாங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல இல்லை நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பர்லேயே வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.